நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு ஒருபுறம் பிரச்சாரம் பரபரப்பாக நடைபெற்று வரும் நிலையில் கிரிக்கெட் ரசிகர்களை குதூகலப்படுத்தும் வகையில் ஐபிஎல் போட்டிகளும் கோலாகலமாக நடந்து வருகின்றன. போட்டிகள் எந்த மாநிலத்தில் நடந்தாலும் தேடிச் சென்று பார்க்கும் வகையில் வெளி மாநிலத்திலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் வரும் ரசிகர்கள் எவ்வளவு விலை கொடுத்தும் ஐபிஎல் டிக்கெட்டுகளை வாங்குகின்றனர். கடந்த காலங்களில் ஐபிஎல் நடக்கும் மைதானத்தை சுற்றியுள்ள ஏழை மக்களை பயன்படுத்தி விடிய விடிய காத்திருந்து டிக்கெட் வாங்கிவிட்டு ரசிகர்களுக்கு கூடுதல் விலைக்கு விற்பனை செய்வதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. கடந்த ஆண்டு ஐபிஎல் போட்டிகளின் போது டிக்கெட் விற்பனையில் பல்வேறு மோசடிகள் நடந்த காரணத்தால் டிக்கெட்டுகளை ஆன்லைனில் விற்பனை செய்ய முடிவு செய்தனர். இந்த நிலையில் ஆன்லைன் விற்பனையை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு சைபர் கிரைம் கொள்ளையர்கள் ஐபிஎல் ரசிகர்களிடமிருந்து பணத்தை கொள்ளையடிக்க புதிய மோசடிகளை அரங்கேற்ற ஆரம்பித்துள்ளனர். இது தொடர்பான புகார்கள் சைபர் கிரைம் போலீசாரிடம் பல்வேறு மாநிலங்களிலிருந்து குவிந்த வண்ணம் உள்ளன. சினிமா டிக்கெட்டுகள், லைவ் கான்சர்ட் டிக்கெட்டுகள் விற்பனை செய்யும் பிரபல டிக்கெட் விற்பனை இணையதளமான புக்மைஷோவின் பெயரில் 2 போலியான இணையதளங்களை உருவாக்கி அதில் ஐபிஎல் டிக்கெட்டுகளை விற்பனை செய்வதாக சைபர் கிரைம் கும்பல்கள் பணத்தை மோசடி செய்துள்ளனர். ஐபிஎல் போட்டிகள் முன்கூட்டியே திட்டமிடப்பட்டதால் டிக்கெட்டுகளையும் முன்கூட்டியே முன்பதிவு செய்யலாம் என ஏமாற்றி சலுகை இருப்பதாக கூறும் மோசடி கும்பல் சிறப்பு தள்ளுபடி என்ற பெயரிலும் ரசிகர்களை கவர்ந்து போலி டிக்கெட்டுகளை விற்பதாக போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். மேலும் பல்வேறு விதமான நூதன விளம்பரங்கள் மூலமும் ஐபிஎல் டிக்கெட்டுகள் சலுகை வழியில் விற்பனை செய்யப்படுவதாக ஏமாற்றியுள்ளனர். குறிப்பாக சென்னையில் ஐபிஎல் ரசிகர்கள் அதிகமாக இருக்கும் காரணத்தால் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் தோனி உள்ளிட்ட விளையாட்டு வீரர்களை அருகில் பார்க்கும் வகையில் டிக்கெட் உள்ளதாக கூறி பலரிடமும் பெரிய அளவிலான தொகையை மோசடி செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக சேப்பாக்கம் மைதானத்தில் இடிக்கப்பட்ட ஸ்டாண்டுகளிலும் விஐபி டிக்கெட்டுகள் இருப்பதாகவும் கூறி மோசடி கும்பல் ஏமாற்றியுள்ளது. கடைசியாக நடந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் போட்டியின் போது டிக்கெட்டுகளை அதிக அளவு மோசடி செய்து விற்பனை செய்ததும் தெரிய வந்துள்ளது. இந்த போட்டியின் போது ஆயிரக்கணக்கான ரூபாய் கொடுத்து ஆன்லைனில் புக் செய்து பலருக்கும் அனுமதி கிடைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு ஏமாந்தவர்கள் போலி இணையதளங்கள் மூலம் டிக்கெட்டுகளை வாங்கி மோசடிக்குள்ளாகி காவல்துறையிடம் புகார் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து சென்னை மற்றும் ஹைதராபாத் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக ஐபிஎல் டிக்கெட்டுகளை குறைந்த அளவுக்கு அல்லது அதிக அளவிற்கு வாங்குபவர்கள் ஆன்லைன் இணையதளங்களை சரிபார்த்து டிக்கெட்டுகளை வாங்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சமூக வலைதளங்களில் சலுகைகளில் டிக்கெட்டுகள் தருவதாக கூறும் நபர்களை நம்பியோ அல்லது இல்லாத சலுகைகளை கொடுத்து விளம்பரம் செய்யும் போலி ஆன்லைன் இணையதளங்களை நம்பியோ ஏமாற வேண்டாம் என போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.